இன்றைய மன்னா ஏசாயா 48 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா 48, 21. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாயிருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்திலே அவர்களை நடத்தும் போது கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர்களை தாகமாய் விட்டுவிடவில்லையா, அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை வனாந்திரமான பாதையில நடத்துகிறார். கர்த்தருடைய கரமே நடத்துகிறது. ஆனால் அந்த வனாந்திர காலங்களிலே கர்த்தர் நம்மளை அப்படியே கைவிட்டு விடுவதில்லை, தாகமாய் விட்டு விடுவதில்லை. நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நம்முடைய தாகத்துக்கு தண்ணீர் தர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். கண்மலையை பிளக்கிறார், அது ஒரு நதியாக ஓடி வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய போஷிப்பை நாம் பார்ப்போம். அவர் நம்மளை எப்படி நடத்துகிறார் என்பதை பார்ப்போம். ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், கர்த்தரை நம்ம இப்படி வனாந்தரத்துல விட்டு விட்டாரேன்னு. வனாந்தரத்துல விட்டு விடவில்லை, வனாந்தரத்துல அவருடைய கரவங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கண்மலையை பிளந்து தண்ணீரை வர வைத்தவரே, எங்களை வனாந்தரத்தில் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் எங்களை போஷிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் எங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் நீர் அவர்களோடு இருக்கிறக்காக நன்றி. உடைய சமூகம் அன்றைய முன்பாக செல்கிறக்காக நன்றி. மேகஸ்தமும் அக்கினி ஸ்தம்பமாயிருந்து நடத்தி கொண்டிருக்கிறக்காக நன்றி. ஆசீர்வதி வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென்.